அப்போ ஒரு ஃபீல் இருக்கும் பிரதர். லவ் பண்றதுன்னு தூரத்துல பார்த்தா கூட ஒரு ஃபீல் இருக்கும். பக்கத்துல இருக்கிறது காதல் இல்ல. தூரமா இருக்கும்போது அந்த ஃபீல் அத உணர மாட்றாங்க. இந்த இதுல வந்து உணர்றது இல்ல. 90s கிட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். இப்ப அப்படி இல்ல பிரதர். பைக்ல உட்கார வச்சுக்கிறாங்க. அப்படியே சல்லுன்னு போறாங்க. தோள் மேல கை போட்டு போறாங்க. பைக்ல கூட்டு போறாங்க. அவ்வளோ நாங்க டிஸ்டன்ஸ் பக்கத்துல கூட இருக்க மாட்டோம் பிரதர். மாஸ்க் கட்டிட்டு போனா கூட கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப அப்படியே போறாங்க. சூர்யா ஜோதிகா என்ன மெயின் ஜோ டக்கு ஜோ அதனால அதனால சூர்யா எனக்கு சூர்யானா ரொம்ப பிடிக்கும். இவங்க பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஒரு டைம். இவங்களை பார்க்கறதுக்காண்டியே போவேன். தூரத்துல போனா கூட ஏய் அங்க போறா பக்கத்துல அப்படியே பிஜிஎம் ஓடும். அண்ட் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்ஸ்டாகிராம்ல இவங்க நம்ம அதிகமா அந்த காமெடி ரீல்ஸ்ல எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். ஏன் கூட இன்னைக்கு பிரசாந்த் ப்ரோ ஜோ மேம் தான் இருக்காங்க. அவங்களோட நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தியும் இன்ஸ்டாகிராம் பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். அதே சிரிப்போட இந்த வீடியோவே அந்த சிரிப்போடய ஆரம்பிக்கிறீங்க. மெயினா நான் அதுல தான் கேட்க போறேன். நார்மலா ஒருத்தர் வந்து காமெடி பண்ணுவாரு, இன்னொருத்தவங்க வந்து சிரிக்கிற மாதிரியான கண்டென்ட்ஸா பண்ணுவாங்க. ஆனா இங்க ரெண்டு பேருமே அந்த மொக்க ஜோக் அடிக்கிற இதுக்கு மெயினான தீவிரா இருக்கிறது என்ன? பிளான் முன்னாடியே பண்ணிட்டீங்க? இல்ல பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு எங்களுக்குள்ள இது வரைக்கும் எந்த வீடியோ நாங்க பேசுனது அந்த வேலை என்ன வருது. இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம்னா கூட ஆடியன்ஸ் கிட்ட யார்கிட்ட சொல்ல மாட்டோம். நம்ம இதை பண்ணிட்டு உடனே கேமரா வந்து யார் நம்மள அதிர்ச்சியா வராங்க நம்ம வீடியோ அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. ஓகே, அது வந்து நம்ம சொல்லிட்டு பண்ணா நல்லா இருக்காது. ஆமா, யதார்த்தமா பண்ணும்போது சூப்பரா இருக்கும். அது அப்படியே எடுத்துட்டு போயிடும். இதுதான் பேசணும் அதுதான் பேசணும் இதுதான் கண்டென்ட் என்ன பண்ணணுமோ பேசிக்கலாம் அப்படின்ட்டு அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ற ஒரு விஷயம் தான். நீங்களுமே அந்த மொக்க காமெடி உங்க வீட்டு முன்னாடியே வந்து சொல்லிடுவார்ல, நீங்க அந்த கவுண்டர் எடுத்துக்கிறங்கிற விஷயம் எல்லாம் பண்ணிடுவீங்களா? முன்னாடியே பிளான் பண்ணிடுவீங்களா ரெண்டு பேரும்? இல்ல, அந்த கேமரா ஆன் பண்ணாதான் நாங்க அப்படியே ஃப்ளோவா போயிடுவோம். ரீசெண்டா தான் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது, அதை உங்ககிட்டயே கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் கிரியேஷன் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுக்கு அந்த வீடியோ எடுக்கும் போது கூட என்ன நீ இப்படி எடுக்கிற, இப்படி எல்லாம் எடுக்கக்கூடாது, இது கரெக்டா பண்ணுங்கிற சண்டைகள்லாம் வரும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ரீல் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டென்ட் பேச போதெல்லாம் சண்டைகள் வந்திருக்கா? இப்படிலாம் வந்து இல்லை. ஓகே, நம்ம வீடியோ எடுக்கிறோன்னா ராஜிமா இப்படி ஸ்கிரீன், ஏன்னா நான் வீடியோ பண்ணும்போது இவங்க எடுப்பாங்க, ஓகே, இவங்க பண்ணும்போது நான் எடுப்பேன். ஏன்னா வேற எதுவுமே நம்ம இது பண்ணல, நாங்களே வீடியோ எடுத்துப்போம். கண்டென்ட் எல்லாமே நாங்கள் அப்படி பண்ணுவோம். ராஜிமா இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுவான்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து என்னன்னா ஆடியன்ஸ் அங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள பார்த்து கொஞ்சம் ஷை இவங்க. ஓகே, நான் அப்படி இல்லை, நான் ஓப்பனா வீடியோ பண்ணா பண்ணிடுவேன். இவங்க அவங்க வராங்க இருங்க அவங்க போயிட்டு வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அவங்களும் ரசிப்பாங்க, ஆனா இவங்க சொல்ல கூச்சப்படுவாங்க. இப்போ ஓகே, ஸ்டார்டிங் தான் அப்படி இருந்தாங்க, இப்போ பரவாயில்ல, ஏங்க வாங்க பண்ணலாம் வாங்க. அண்ட் அந்த கண்டென்ட் கிரியேஷன்ஸ் எகைன் நான் அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த ப்ரொமோட் பண்ணும்போது எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க? எப்பவுமே ஒரு பிசினஸை ப்ரொமோட் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்லை ஒரு கடையை ப்ரொமோட் பண்ணா இருக்கட்டும், இந்த அளவு நான் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு எவ்வளவு எடுத்துக்குவீங்க? பயங்கரமா. ஏன்னா நம்மளை பார்த்து தான் இப்போ ஒரு ப்ரொமோஷன் பண்றாங்கன்னா நம்மளை பார்த்து தான் வருவாங்க. இவங்களும் பண்ணியிருக்காங்க, இது நல்லா ட்ரெஸ்டபிளா தான் இருக்கும், நம்ம போய் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அந்த மாதிரி அவங்கள வந்து ஏமாத்தணும்னு நம்மளுக்கு இது இல்லை. நம்மளுக்கு ஒன்று பண்ணணும்னா அது நல்லா இருந்தாதான் நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். ஓகே, அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் ரீசெண்டா நடக்குது இல்ல, ஒரு சில ப்ரொமோட் பண்றாங்க, ஆனா அதுவே ஒரு சில ஸ்கேமா மாறிது. அதுக்கு ரெஸ்பான்சிபிளா எந்த அளவு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஓகே, அது பண்றவங்க தான், ஏன்னா ஸ்கேம் பண்றவங்க பண்ணி தான் இருப்பாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ண மாட்டாங்க, அது ஒரு கூட்டணியா பண்ணுவாங்க. இப்போ நான் அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு நினைச்சிங்களேன், பண்ணல ஓகே, நான் அந்த ப்ரொமோஷன் நான் பண்ணலன்னா என்ன மாதிரி 10 பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் 10 பேர்ல 5 பேர் கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. ஆமா, நான் அதை அவங்க ஐடியிலே போய் நான் சொல்லியிருக்கேன், இது வந்து ஸ்கேமு, இதை பண்ணாதீங்க சிஸ்டர்னு ஒருத்தருக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இன்ன வரைக்கும் அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே இருக்கு ஐடி. இந்த மாதிரி பண்ணாதீங்க சிஸ்டர்னா, என்ன பிரதர் நான் அமௌண்ட் வாங்கிட்டேன், இல்லை பண்ணாதீங்க இது ஃபேக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகே, அவங்களும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்காக எதிர்ப்பு. ஆமா, எந்த மாதிரி ப்ரொமோஷனை மெயினா அவாய்ட் பண்ணணும் நீங்க கிளியரா இருப்பீங்க? இது எந்த காசு கொடுத்தாலும் நான் இந்த ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். ஜாப், பார்ட் டைம் ஜாப். பார்ட் டைம் ஜாப்ஸ் அது வந்து நிறைய இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாலே ஒன் டேக்கு மட்டும் ஒரு 10-15 பேர் ப்ரொமோஷன் கேட்டுருவாங்க. ஓகே, ஏன்னா இப்போ அதுல நல்ல விஷயமா இருந்தா பரவாயில்ல, நம்ம கிட்ட ஓகே இது பார்ட் டைம் ஜாப் லேடிஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க.
அங்கே போயிட்டு பார்த்தா நான் ஒரு பார்ட் டைம் பண்ணியிருக்கேன் ப்ரொமோஷனு. அது பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, எனக்கு காசு பே பண்ணல. ஓகே. பே பண்ணோடனே நான் கால் பண்ணேன், பிரதர் இன்னும் பே பண்ணல பிரதர். ஓகே அனுப்புகிறேன் அப்படின்னாங்க, அனுப்பிட்டாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் ஒருத்தங்க, பிரதர் என்ன அமௌண்ட்டு கேட்குறாங்க என்கிட்ட அப்படின்னு. நான் உங்களுக்கு கால் பண்ணேன், பிரதர் என்ன அமௌண்ட்டு கேட்குறீங்க என்கிட்ட, அமௌண்ட் எதுவும் சொல்லிங்களே. இல்லை பிரதர், அமௌண்ட் வந்து அந்த இதுக்கு தான், வேற ஒன்றுக்கு. எதுக்கு தான் பிரதர், நீங்கள் எல்லாத்தையும் அனுப்புங்க பிரதர், ப்ரூஃப் எல்லாமே அனுப்புங்க பிரதர் அப்படின்னு. அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட ஃபேக்காக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, வேற ஒரு இதுவும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ அனுப்பவுன்னு அது வேற மாதிரி இருக்குது, இது வேற மாதிரி இருக்குது. பிரதர் நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க தெரியுதா அப்படி இப்படின்னு அந்த ஐடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. அந்த ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் சிஸ்டர் கிட்ட போய் சொன்னேன், காசு என்ன பே பண்ணீங்களான்னு கேட்டேன். 450 ரூபா பே பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. உடனே அந்த காசை நான் அனுப்பிச்சிட்டு இந்தமாரி நடக்காது சிஸ்டர், நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு. அதோட நான் பார்ட் டைம் ஜாபை இது பண்ணதான், ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணுறதில்ல, பார்ட் டைம் ஜாப் மட்டும். ஓகே. இப்போ உங்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான பதில்களை இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். அது என்னெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்கள் 2 பேருக்கும் யார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 2 பேருக்கு உங்கள் 2 பேருக்கும் உங்கள் 2 பேருக்கு யார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க லைஃப்லன்னு கேட்குறாங்க. 2 பேர் ஃபேமிலியும். ஓகே. 2 பேர் ஃபேமிலியுமே ரொம்ப சப்போர்ட்டிவான இது. உங்கள் 2 பேருக்குள்ள அப்படின்னா யார் ரொம்ப இவன் ஏதாவது கோவப்பட்டாலும் நான் தான் வந்து அனுசரித்து போவேங்கிறத அதிகமாக அனுசரித்து போகிறது யார்? அவங்க நீங்க தான் அனுப்பிச்சு. எதனால கோவப்பட்டா கூட அவங்களே வந்து பேசிடுவாங்க. மேக்ஸிமம் அவங்களே வந்து பேசுவாங்க. ஓகே. சூப்பரா காமெடி பண்றீங்கன்னா நான் ஃபீலிங்ஸ்ல இருக்கும்போது உங்க வீடியோ பார்த்து தான் கொஞ்சம் ஹாப்பியா ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரெஸ்பான்சஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதான் பிரதர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். என்னெல்லாம் ஒரு பர்சனா நினைச்சு என் வீடியோவும் பார்த்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி உங்களை நிறைய வீடியோ பண்ணுங்கன்ட்டு என்கரேஜ் பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த மனசு யாருக்கு வேணும்? அது கண்டிப்பா அவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம் பிரதர். நைஸ். இது ரொம்ப ஒரு ஹைப்பத்தட்டிக்கலான கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் அக்காக்கும் ஏஜ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க. என்ன சரி ஓகே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு கரெக்டா 29 ஆகுது. ஓகே. 25 29 29 25. அண்ட் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது ஏதோ பொண்ணு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் எதுவும் சொல்லலாம், இன்ஃபார்ம் தான் பண்றேன். இது ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல, எல்லாமே இப்படி சொல்லுவாங்க. ஆல் கேர்ள்ஸ் ஃபாலோவிங் மீ அப்படிங்கறாரு. எல்லாரும் ஸ்மைல் தான் சொல்றாங்க. ஆனா நீங்க வீடியோல சிரிக்கிற மாதிரி இங்க சிரிக்கிறீங்க. என்னோட சிரிப்பு அப்படிதாங்க இருக்கும், ரியலாவே அப்படிதான் இருக்கும். நீங்க லவ் பண்ணும்போது எடுத்த போட்டோ இருந்தா ஸ்டோரி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா போடலாம் பிரதர், எடுத்து போடலாம். இன்னொரு மொபைல்ல இருக்கு, கண்டிப்பா இன்னைக்கு போடுறோம். இன்னைக்கு அந்த ஒரு போட்டோ வரும். ஓகே. ஆனா லைக் லவ் பண்ணும்போது அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும்ல, அதான் என்ன சொல்றது, லவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாத்திர மாட்டோமாங்கிற இது யாருக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்? அப்போ எனக்கு இருக்கும் பிரதர், அவங்க சைட்ல பார்த்தா அவங்களுக்கு இருக்கும். ஓகே. ஏன்னா அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும்ல. எனக்கு பயங்கரமா இருக்கும் பிரதர். ஆனா என்னன்னா ஒர்க் பண்ற இதுல இருப்பேன், இவங்க பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஒரு டைம், இவங்களை பார்க்கறதுக்காண்டியே போவேன். என்ன சொல்றது, ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, இப்படிக்கா போவாங்க, அப்பதான் பாக்குறது. இப்போ பாத்தீங்களா தோல் மேல கை போட்டு போறாங்க, பைக்ல கூட்டு போறாங்க. அவங்க நாங்க டிஸ்டன்ஸ் பக்கத்துல கூட இருக்க மாட்டோம், பக்கத்துல இருக்க விட மாட்டாங்க. நீங்க ரொம்ப கஷ்டம். மாஸ்க் கட்டிட்டு போனா கூட கண்டுபிடிச்சிருவாங்க, இப்ப அப்படியே போறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க சொல்லுவாங்க, இங்க பாருங்க நம்மளாம் தூரத்துலயும் பார்த்த சிஸ்டர், இன்னும் 2 செகண்ட் கூட ஆகாது, அவங்க அடிக்கா போயிடுவாங்க, அவ்வளவுதான். நானும் ஆபீஸ் கிளம்பி போயிடுவேன். 2 செகண்ட் பாக்குறதுக்கு 2 மணி நேரம் டிராவல் பண்ணணும். அப்படிதான் இருக்குது இப்போலாம். எப்படி அவங்க நினைச்சா போறாங்க, வெளியே போறாங்க, பைக்ல போறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து வைக்கல போகுது. 2 பேர்ல யாரு முதல்ல ப்ரப்போஸ் பண்ணாங்க? மேம் நீங்களே சொல்லுங்க. அவர் வந்து அந்த ஒரு டக்குனு ஒரு சிலை மோடுக்கு போயிட்டாரு. யாருமே ப்ரப்போஸே பண்ணல. ப்ரப்போஸே பண்ணலையா? என்னங்க சொல்றீங்க? அதை மட்டும் குறைசா சொல்றீங்க. என்னன்னா இது வந்து ஒரு ஒன்னு தெரியும் பாத்தீங்களா நம்மளுக்கு, இதுதான் அப்படின்ட்டு. இவங்க ஒன் டைம் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணும்போது தான் எனக்கு உடம்பு சரியில்லை, கோவிலுக்கு போகிறது, அந்த இதுல தான் இவங்க மேல பிரியமா இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அந்த பிரியமே அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மற்றபடி ப்ரொபோஷன் நானும் பண்ணல, அவங்களும் பண்ணல. அதான் ஓகே. நார்மலாவே லவ் மேரேஜ் அப்படின்னா வீட்டுல இருந்து அந்த ரெஸ்பான்ஸ் வரதா ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 பேர் வீட்டுல சொல்லும் போது என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருந்தது, ரெஸ்பான்ஸ் இருந்தது? நம்ம வீட்டுல ஓகே, அவங்க வீட்டுலாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் ஆனா எவ்ரிதிங் வாஸ் குட். எல்லா ஃபேமிலி அப்படிதானே உடனே ஒத்துக்கிட்டாங்கன்னா எங்க
கரெக்ட் தான். ஆனா இதுவுமே நான் கேட்கணும்னு நினைச்சேன், இந்த லவ் பண்ணும்போது இப்போ இருக்கிற அந்த 90s லவ்வுக்கும் இப்போ இருக்கிற லவ்வுக்கும் என்ன மெயினான டிஃபரன்ஸா நீங்க பாக்குறீங்க? இப்போ இந்த எல்லா காதல்ல இருந்தது இப்பெல்லாம் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் இது? 2 பேரும் ஒவ்வொன்னு சொல்லலாம். நான் சொல்லட்டுங்களா? அப்போ ஒரு ஃபீல் இருக்கும் பிரதர். லவ் பண்றதுன்னு தூரத்துல பார்த்தா கூட ஒரு ஃபீல் இருக்கும். ஏய் என்ன சொல்றது, என்னோட ஆளு என்னோட ஒய்ஃபா வர போறாங்க, அது போறாங்க பாரு, அந்த ஃபீல் இருக்கும். இப்ப அப்படி இல்ல பிரதர். பைக்ல உட்கார வச்சுக்கிறாங்க, அப்படியே சல்லுன்னு போறாங்க. இதுதான் காதல்ன்ற மாதிரி பக்கத்துல இருக்காங்க. பக்கத்துல இருக்கிறது காதல் இல்ல, தூரமா இருக்கும்போது அந்த ஃபீல் அதை உணர மாட்டாங்க. இந்த இதுல வந்து உணர்றது இல்லை. 90s கிட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் அந்த ஃபீல் என்னன்ட்டு. தூரத்துல போனா கூட ஏய் அங்க பாரா பக்கத்துல அப்படியே பிஜிஎம் ஓடும், ஆமா ரெக்க கட்டி பறக்கும், அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஓகே மேம், உங்களுக்கு நீங்க பாக்குற ஒரு டிஃபரன்ஸ் என்ன? சேம் தான். ஓகே, அந்த ஒரு பஸ் அவங்க சொன்ன ஆன்சரியா அப்படியே எழுதி. ஓகே, உங்க 2 பேரோட ஃபேவரட் ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூர்யா, ஜோதிகா. என்ன மெயின் டக்குனு ஜோ, அதனால சூர்யா. எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். ஓகே, பேக் கேஸ்ல கூட ரோலெக்ஸ் பார்த்ததா? பேக் கேஸ்ல கூட ரோலெக்ஸ். அந்த அளவு எதால ஒரு சூர்யா அவர்கள் மேல கிரேஸ்? அண்ணா வந்து அப்பயே பிளட் டொனேட் பண்றது, நிறைய பேர் உதவி பண்றது, அவரை பார்த்தா நானே உதவி பண்ணவே ஆசைப்பட்டேன். அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ஒரு விஷயங்களும் நடக்கு, அதை பத்தி சொல்லலாமா? மீன்ஸ் என்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, பெட்ஷீட் எல்லாம் பெட்ஷீட் வாங்கி கொடுக்குறது, அதெல்லாம் வீடியோ எடுத்து போடல. அது போடணும்னா போடலாம், நம்மளுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் இல்லை, அதனால எடுக்க முடியும். ஓகே, ஆனா ஜெய்சார் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அண்ணா எங்கேயாவது பார்த்தா அடிக்கவோ கடிக்கவோ வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெய்சாரோட போட்டோவை வச்சு நீங்க காமெடி எல்லாம் பண்ணிருந்தீங்க, பாத்துக்கோங்க, பார்த்து சேஃபா போங்க. ஜெய்சார் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஓகே, லைக் பண்ணிருப்பாரு பாருங்க அந்த வீடியோல. அவரே வந்து லைக் பண்ணிருந்தேன் ஜெய்சாருக்கு. இது ஜெய் சன்னு சஞ்சய் அப்படின்னு அது பயங்கரமா போயிடுச்சு. அவரும் லைக்கும் பண்ணிருந்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நைஸ் நைஸ் நைஸ். நீங்க அவருக்கு கூப்பிடுற ஒரு நிக்நேம் என்ன, அவர் உங்களை கூப்பிடுற ஒரு நிக்நேம் என்ன? உங்களுக்கு கூப்பிடுறது தெரிஞ்சிருச்சு, இப்பயே நிறைய சொல்லிட்டாரு. நீங்க அவர் கூப்பிடுற ஒரு நிக்நேம் என்னன்னு கேட்டுருக்காங்க. வாப்பான்னு கூப்பிடுவேன், மாமான்னு கூப்பிடுவேன். மாமான்னு கூப்பிடுறது ஒரு ஃபீல் பிரதர், அது உங்களுக்கு தெரியும்னா? எனக்கு தெரியாது, தெரியும். மாமான்னு நம்ம ஆசைப்படுற பொண்ணு மாமான்னு கூப்பிடுச்சுன்னா அது தனி ஃபீல். கரெக்ட் தான். அது நம்ம கோவப்படுற டைம் கூட மாமான்னால ஒரு சாந்தம் வந்துரும். ஓகே, அப்படி இருக்கு. ஆனா அது ஆக்சுவலி நீங்க சொல்லும் போதை விட அவர் சொல்லும் போது அந்த உள்ளுக்குள்ள எவ்வளவு அதை ஹாப்பியா என்ஜாய் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு இப்ப நம்ம எப்படி ப்ரோ நீங்க மட்டும் இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அப்படியே இது பண்றதுதான், யோசிக்கிறோம், பண்றோம், நல்லா காமெடியா பண்ணோம் அப்படின்ற மாதிரி அப்படி கூட நினைக்கிச்சுக்கலாம். உங்களுக்கு இப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்கா, அக்கா நீங்க ரொம்ப அழகா நீங்க சொல்றது இல்ல, கமெண்ட் இப்படிதான் வந்திருக்கு, உண்மையான வந்திருக்குங்க, சொல்லிருக்காங்க, சொல்லுவாங்க. அதான் நான் கொஞ்சம் மாடுலேஷனா சொல்லிட்டேன். பட் ஆனா இந்த ஒரு இன்டர்வியூ வாஸ் சோ ஸ்பெஷல் டு மீ. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் லவ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சிங் பத்தி, உங்களோட லைஃப் பத்தி நிறைய பேசுனீங்க. அந்த ஒரு டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்.